கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் இப்போது இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் மோதிய இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி இந்த போட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் உடனே நோட்டிச்சிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஒரு போட்டியில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒருவேளை போட்டி முழுமையாக நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த ஒரு போட்டி போயிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். என்ன ப்ரோ மொட்டையாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியா ஆப்கானிஸ்தான் போட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து இரண்டாவது ஒரு நாள் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது இந்தியாவோட ஏ டீம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஒரு போட்டியில் இன்றைக்கி நடந்த ஒரு ரிசல்ட்டு தான் இப்போது மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஒரு போட்டி முழுமையாக நடந்து முடிக்கவே இல்லை. ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து வெற்றி பெற்றாங்க. அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பேட்டிங் தான் பண்ணாங்க. ஸோ பேட்டிங் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுருந்துச்சு. அதுக்கேற்ற போல் வைபவ் சூரியவன்சி மற்றும் பிரப்சிம்ரன் சிங் 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போகிறாங்க. முக்கியமாக இந்தியாவுக்கு வெறும் 5 ஓவர்லேயே 50 ரன் கண்டாங்க. ஸோ செம்மையாக அதிரடியாக ப்ளே பண்ணாங்க. என்ன ப்ரோ 50 ரன் 5 ஓவர்லேருந்து செகண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நாள் போட்டிங்க. ஒரு நாள் போட்டியிலே 5 ஓவருக்கு 50 ரன் அடிச்சாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி தான். போன போட்டியில் 13 ரன் காட்டம் இழந்திருப்பார். ஆனால் இன்றைய போட்டி நல்லாவே பேட்டிங் பண்ணி செம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். முக்கியமாக கூடவே நம்மளோட பிரப்சிம்ரனும் சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் வைபவ் சூரியவன்சி 44 ரனுக்கு ஆட்டம் இழந்திருப்பார். அதன் பிறகு வந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் ரன்களை சேர்த்துருப்பாங்க. முக்கியமாக இன்றைக்கி நம்மளோட பிரப்சிம்ரன் இருக்கார்லையே இன்றைக்கி டீசெண்டாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருப்பாங்க. என்னதான் வைபவ் சூரியவன்சி அவுட் ஆகியிருந்தாலும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பனிங்கில் செம்மையாகவே ப்ளே பண்ணிட்டு தான் நம்மளோட பிரப்சிம்ரன் சிங் 87 ரன் அடிச்சிருப்பார். செஞ்சுரி வந்து மிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் அதன் பிறகு வந்து நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் திலக் வர்மா 2 பேரும் செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருப்பாங்க. போன போட்டியில் நம்மளோட ருத்ராஜ் கேக்வாட் சதம் அடிச்சிருப்பார். அதே இந்த போட்டியிலையும் கண்டினியூ பண்ணி ஒரு ஆஃப் செஞ்சுரியை போட்டு 66 ரன் அடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திலக் வர்மா 64 ரன் அடிச்சிருப்பார். இதன் காரணமாக இந்தியா 50 ஓவர் முடிவில் 349 ரன் அடிச்சிருப்பாங்க. 350 அடித்தா வெற்றி அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆப்கானிஸ்தான் டீம் களம் இறங்கியிருந்தாங்க. ஸோ என்ன சொல்கிறது வாப்ளிங்கில் செமையாகவே ப்ளே பண்ணாங்க. இப்ரான் மீர் மற்றும் அசான் 2 பேரும் சேர்ந்து நல்ல ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப்பை போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நீண்ட இடம் போச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு தோல்வி தான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறம் சில விக்கெட் போயிருந்தாலும் ஆனால் வந்து மேட்ச்சில் வந்து மழை வந்துச்சுங்க. ஸோ மழை வந்ததன் காரணமாக 25 ஓவரில் 177 ரன் பண்ண ஆப்கானிஸ்தான் டீம் வெறும் 25 ஓவரில் எட்டிட்டாங்க. இதன் காரணமாக மழை வந்துருச்சு. ஸோ மழை வந்ததன் காரணமாக டிஎல்எஸ் மெத்தடில் ஆப்கானிஸ்தான் டீம் 4 ரன் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை நம்ம ஆப்கானிஸ்தான் டீம் வந்து ஸோ ஃபுல்லாக பேட்டிங் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்தியா வெற்றி பெற்றுக்குமான்னு நினச்சின்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அங்கே செம்மையாக பேட்டிங் ப்ளே பண்ணாங்க. வெறும் 25 ஓவர்லேயே 177 அடிச்சாங்க. கண்டிப்பாக மற்ற மீதி இருக்க ஓவரில் அடிச்சிருப்பாங்க. ஆனால் வந்து எதிர்பாராத மழை வந்துருச்சு. மழை வந்ததுக்கு காரணமாக ஸோ டிஎல்எஸ் விதிப்படி 4 ரன் தேசில் ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. முக்கியமாக இந்தியா போன போட்டிலே தோற்றுருக்க வேண்டிய போட்டி. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்தியா ஒரு அபார வெற்றி அது பதிவு பண்ணாங்க ஸ்ரீலங்கா எதிராக. இன்னொரு போட்டியிலையும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வெற்றியை பதிவு பண்ண மாதிரி இந்த போட்டியிலையும் வந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மழைக்கு வந்து பொறுக்கலை. இதன் காரணமாக இந்தியாவுக்கு தோல்வி கிடைச்சிருக்கு. சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்தியா ஒருவேளை அதாவது ஆப்கானிஸ்தான் டீம் ஒருவேளை ஃபுல்லாக பேட்டிங் பண்ணியிருந்தால் இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்குமா அப்படிங்கிறத கருத்துக்கெல்லாம் கமெண்ட்லாம் தெரிவிங்க.